வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா தக்காளி ரசம், அதுக்கப்புறம் பாலக்கீரை கூட்டு, வாழைத்தண்டு, தேங்காய் போட்ட கறி. ஃபர்ஸ்ட் காரக்கறி பண்ணலாம்னு நினைச்சேன், இப்போ தேங்காய் போட்ட கறி தான் நான் பண்ண போறேன். ஸோ அதை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். முதல்ல தக்காளி ரசத்துக்கு ஒரு 3 தக்காளியை நல்லா வேக வச்சு கையிலேயே நல்லா மசிச்சிட்டேன். தோலெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ கையிலேயே இப்படி மசிச்சு விட்டாச்சு. ஆமா, மேல் தோல் எடுத்துட்டு கையிலேயே மசிச்சு விட்டாச்சு. இதுல கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். தேவையான உப்பையும் போட்டுருவோம். ஒரே ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் பெருங்காயப்பொடி. இந்த ரசத்துக்கு காரத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா வெறும் மிளகு சீரகம் மட்டும்தான் பொடி பண்ணி வச்சிருக்கோம். அதுதான் காரத்துக்கு நம்ம போட போறோம். ஸோ மிளகு சீரகம் பொடி பண்ணிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் பொடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு நல்லா இந்த கரண்டியில ஒரு கரண்டி பருப்பு, அதுவும் ரெடியா வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இந்த பக்கம் ஒரே ஒரு கொதி வரட்டும் ரசத்துக்கு. அதுக்குள்ள இந்த பக்கம் பாருங்க, எப்பயும் போல கூட்டுக்கு பாசிப்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, பெருங்காயம், மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு ரெடியா வச்சிருக்கேன். இப்போ பாலக்கீரையை கட் பண்ணதை சேர்த்துடலாம். ஓப்பன்லேயே வேகட்டும். ரசம் நல்லா கொதிச்செடுத்து இப்போ பருப்பு ஜலம் சேர்த்துடலாம். நாம இதுக்கப்புறம் ரசம் கொதிக்க கூடாது, நல்லா மேலாக நுரைச்சி வந்தா போதும். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. நல்லா நுரைச்சி வரட்டும் ரசம். பாருங்க, ரசம் நல்லா நுரைச்சி வந்துடுது. மேலாக கொத்தமல்லியை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரே ஒரு லெமன் இதில் புழிய போகிறோம். அதுக்கப்புறம் கடுகு சீரகம் தாளிக்க போகிறோம். அவ்வளோதான். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இந்த பக்கம் பாருங்க, கீரை நல்லா வெந்துடுது. ஸோ இதுக்கு அரைச்சி விடுறத முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் இந்த அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் கூட்டுக்கு அரைச்சாச்சு. இப்போ அரைச்சதை நம்ம கூட்டில் சேர்த்துடலாம். அரைச்ச விழுது சேர்த்து ஒரு கொதி வரணும். ரசத்துக்கு நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு கடாயில் நெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சிடுத்து. கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதே கடாயிலே கூட்டுக்கும் தாளிச்சிடலாம். தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். கூட்டுக்கு எப்பயும் போல மேலாக ஒரு ஸ்பூன் பச்சை தேங்காய் எண்ணெய். இப்போ இதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. கூட்டுக்கு இன்னும் உப்பு சேர்க்கல. தேவையான உப்பை நம்ம இப்போ சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பாலக்கீரை கூட்டும் ரெடி ஆயிடுத்து. தக்காளி ரசமும் ரெடி. அடுத்தது வாழைத்தண்டு கறி தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டு காய வச்சுக்கலாம். வாழைத்தண்டு கறி தான் பண்ண போறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைத்தண்டை சேர்த்துடலாம். வாழைத்தண்டு உப்பு தாங்காது, அதனால நீங்க இந்த குவான்டிட்டியை பார்த்து போடாம கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. வேணும்னா அப்புறம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா உப்பு கரிச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருவோம். நல்லா வெந்துடும் சீக்கிரமா.
இந்த பக்கம் வாழைத்தண்டு வேகட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் பாருங்க, ரசம் நல்லா ஆறிடுத்து. நான் வந்து ஒரே ஒரு லெமன் வந்து ஜூஸ் புழிஞ்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்தலாம். அவ்வளோதான். ஆமா, இந்த தக்காளியோட புளிப்பும் லெமனோட புளிப்பு. இந்த தக்காளி ரொம்ப புளிப்பா இருந்தா லெமன் புளியணும் இல்லை, ஆனால் பட் லெமன் புளியும் போது அது டேஸ்ட் வந்து மிக்ஸ் ஆகி வரும்போது நல்லா ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளோதான். இதை அப்படியே மூடி வச்சிருவோம். நம்மளுடைய ரசமும் ரெடி. பாருங்க, வாழைத்தண்டு நல்லா வெந்தெடுத்து. ஸோ இதில் வந்து தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய், கொஞ்சம் பெருங்காயப்பொடி, அவ்வளோதான். நம்மளுடைய வாழைத்தண்டு கறியும் ரெடி. இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. தக்காளி ரசம், அப்புறம் பாலக்கீரை கூட்டு, வாழைத்தண்டு, தேங்காய் போட்ட கறி. தக்காளி ரசம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வெறும் மிளகு சீரகத்தோட காரம் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. மிளகோட காரம் மட்டும்தான். நல்ல சுடசாதத்தில் நெய்யை விட்டுட்டு இந்த ரசத்தையும் விட்டு பெசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இதுக்கு அப்பளம், வடம் எல்லாமே நல்லாயிருக்கும். தேங்காய் கறி, தேங்காய் போட்ட கறி, அப்படி இல்லைன்னா வந்து காரக்கறி, கூட்டு எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சூப் மாதிரியும் குடிச்சிடலாம் நீங்கள். அதே மாதிரி இந்த பாலக்கீரை வந்து நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பாலக்கீரை கூட்டு வந்து நல்ல சுடசாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா காலையில் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கூட சப்பாத்தி பண்ணிங்கன்னா சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.